வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே என்ற இந்த படத்தோட ஒரு சார்ட் பார்த்தோன்னா, நான் சொன்ன மாரி லக்னத்தில வந்து ஜூபிட்டர் குருவும் அந்த செவ்வாயும் இருக்குது. லக்னாதிபதியும் சரி, பஞ்சமாதிபதி அதாவது காதலை மிகையா சொல்ற கதை, காதலைக்கான கதை. அதுக்கேத்த மாரி மக நட்சத்திரம் தில், ஹார்ட், மைண்ட் இத ரிலேட் பண்ற அந்த சந்திரன் கர்மாவுடைய மக நட்சத்திரம். பொதுவாகவே வந்து சூரியன் கர்மா, சந்திரன் கர்மா பேஸ்ட் நட்சத்திரங்கள்ல பிளானட்ஸ் இருக்காங்க. இன்னொன்று விசேஷமாக சொல்லணுன்னா ஹீரோயின் அதாவது குறிக்கும் வீனஸ் அது சுவாதியில் இருக்குது. ஸோ அவர் வந்து இருந்த இடத்துலேருந்து இன்னொரு ஃபாரின் இடத்துக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா 12வது ஹவுஸில் தானே வந்து வீனஸ் இருக்குது, சுக்ரன். ஸோ அவருக்கு வந்து திரும்ப இந்தியாவுக்கு வந்து அந்த பொண்ணோட லைஃப்பை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அண்ட் அந்த வீனஸ் வந்து சுவாதியில் இருக்கும் பொழுது அவர் வந்து இதுக்காக புறா இல்லைங்களா, புறாக்கு வந்து அவர் வந்து ஃபீட் பண்ணுவார். அவங்க மாமனாரை ஐஸ் பிடிக்கணும், அவங்க மனசில் இடம் பிடிக்கணுன்னே வந்து அதை செய்வார். கூடவே சூரியன் இருக்கிறத பார்ப்பீங்க, அதை இண்டிகேட் பண்ணுறது. ஸோ வந்து சரியாக படிக்க மாட்டார். அம்மாவும் வந்து எப்போவும் இருந்துட்டாங்க, அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி சனி கிரகம் வந்து ஷாருக்கு 4ல் இருக்குது. ஸோ படிப்பும் சரியாக வரல, அம்மாவோட இல்லை, பட் அப்பாவோட அஃபெக்ஷன் வந்து பரிபூர்ணமாக இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து அப்பாவை குறிக்கும் அந்த சந்திரன் மகத்தில் இருக்குது. ஸோ அவங்க அப்பா வந்து அவ்வளோ ஒரு 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 லவ். ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த காந்தான் அப்படின்னு பேசுவார் இல்லைங்களா, ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே படிக்கலப்பான்னு. ஸோ அந்த மக நட்சத்திரம் எப்போவுமே இட் இண்டிகேட்ஸ் என்னென்னா 27 நட்சத்திரத்தில் அந்த டிஎன்ஏ ஃபுல்லாக ஆன்சிஸ்டர்ஸ் இண்டிகேட் பண்ணுறது மக நட்சத்திரம் தான். ஸோ அந்த ஒரு சீனில் சொல்வார். இந்த படத்தின் சிறப்பு அம்சம் என்னென்னா 11ஆம் வீடு, அதாவது லாபத்தை, ஏகப்பட்ட லாபங்க. அந்த படம் சாதாரண ஹிட் இல்லை, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பல வருஷம் ஓடிச்சு. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி லாபாதிபதி யார், மெர்க்குரி, புதன். அவர் உச்ச நிலையை அடைந்திருக்கிறார் இந்த படத்துக்கான சார்ட்டில். ஸோ சனியும் அதாவது வந்து பொதுவாக இந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஸ் ரிலேட்டட் விக்ட்ரி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக சேட்டர்னோட நீடும் வேணும். அண்ட் புரட்டாதியில் இருக்கார்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் வந்து ஓன் ஹவுஸில் இருக்கார், அந்த லாபத்தை கொடுக்குறாரு. ஸோ அந்த ஹீரோ வந்து திரும்ப தாய்நாட்டுக்கு வந்து தன்னோட காதலை வின் பண்ணுற மாதிரி. அண்டு மார்ஸ், செவ்வாயும் வந்து ஓன் ஹவுஸில் இருக்குது, சுக்ரனும் வந்து ஓன் ஹவுஸில் இருக்குது. அந்த சுக்ரன் தான் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, யூரோப் ட்ராவல், யூரோப் வெக்கேஷன் எல்லாத்தையும் வந்து குறிக்கிறது வந்து சுக்கிரனின் வீடுகள் தான் முக்கியமாக குறிக்கும் ஒரு ஜோதிடத்தில். ஸோ அது வந்து அந்த வெக்கேஷனில் போய் தானே காதல் உண்டாகுது, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வீனஸ் அந்த 12ல் இருக்கார் பாருங்கள், ட்ராவல் ஹவுஸில் இருந்து அவரும் ஓன் ஹவுஸில் இருக்கார். கூடவே ராகு இருக்குது, ஓகேங்களா. ஸோ ராகுவும் இட் இஸ் இண்டிகேட்டிங் வந்து ட்ராவல். அந்த வெக்கேஷனில் தான் 2 பேரும் காதலிக்கிறாங்க. அதாவது ஹீரோ வந்து மார்க்கெல்லாம் கம்மியாக வாங்கி ஃபெயில் ஆகிட்டு அந்த சோகத்துலேருந்து மீளணும்னு சொல்லிவிட்டு அவர் யூரோப் வெக்கேஷன் போகிறதும், இந்த பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு மாதம் போயிட்டு வரேன் என்னப்பான்னு போகிற அந்த யூரோப் வெக்கேஷனும் தே ஆர் மீட்டிங். ஸோ அந்த முக்கியமான மீட்டிங்கும் வந்து யூரோப் பேஸ்டாக இருக்க படம் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறது இந்த துலா வீடு தான். ஸோ இது போல் பல விஷயங்களை வந்து நமக்கு ஜாதகத்தில் இது வந்து காட்டும். அண்டு இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு அந்த 2வது மற்றும் 5வது வீடே வந்து லக்னத்தில் இருக்குது. அந்த ஜூபிட்டரோட பிளேஸ்மெண்ட் வந்து அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அள்ளி கொடுத்துருச்சு. நன்றி. ஊருக்கு வந்து இந்த சிம்ரனுக்காக ஒரிஜினலாக பார்த்த குல்ஜீத்துங்கிற பையன்கிட்ட பேசி அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு ஒரு சின்ன ட்ராமா பண்ணி நிறைய விஷயங்களை புரிஞ்சு ஸ்லோவாக வந்து ஷாருக் வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஃபைனலாக, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஸோ அந்த குல்ஜீத்துங்கிற கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து கன்னை தூக்கிட்டார், அலையிறது, வேட்டைக்கு வருது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மேக்கோ மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அங்கே அந்த கேரக்டருக்கு செவ்வாய் கர்மா இருக்குது. ஸோ அவர் வந்து எப்போ பாரு வேட்டைக்கு போகிறது, ஈவன் புறாவை கூட கொண்டுருவார். ஓகேவா. இல்லை வரலட்சுமி நோம்பு, காரடையா நோம்பு மாதிரி அங்கே கர்வா சவுத்னு ஒரு ஃபெஸ்டிவல் உண்டு பஞ்சாபில். கணவருடைய ஆயுள் நல்லா இருக்கணும்னு நாள் முழுக்க பட்னி இருந்து சந்திரனை பார்த்து விட்டு உணவினை உண்பார்கள். ஸோ இது போன்ற ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்து என்ஆர்ஐ பொண்ணே இருக்குதான், அந்த அளவுக்கு வந்து தான் சொல்கிறேன்ல படத்தில் ஜூபிட்டர் வந்து லக்னத்தில் வச்சு அவங்க வந்து ஒழுங்காக ட்ரெடிஷன், ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் செரிமோனியல்ஸ் எல்லாத்துமே ஃபாலோ பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க.
ஸோ அந்த கர்வா சௌத் அன்னைக்கு நீ சாப்பிட்டதுக்கு உன்னை பார்த்துட்டு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு கஜோல் சொல்கிற ஒரு சீன் தான் இது. சொன்னேன்ல, புறாவுக்கு வந்து டெய்லி உணவு படைப்பாங்க. அது மாதிரி குட்டி குட்டி பொரி அது போன்ற ஐட்டம்ஸ் போடுவார் இந்த மாமனார் பல்தேவ்ஜி. அவர்கிட்ட அவர் மனசில் இடம் பிடிக்கணும்னு ஷாருக்குமே இதே பண்ணுவார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2 பேரும் வெள்ளை ட்ரெஸ்ஸு, வீனஸ் குறிக்கும் சுவாதி நட்சத்திரம், அதாவது புறா வந்து சுவாதி நட்சத்திரத்தோட ஒரு குறியீடு. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்க. காலையில் இந்த மாதிரி வந்து பொறி போடுறாங்க, ஓகேங்களா, வெள்ளை புறா. ஸோ அந்த நட்சத்திர குறியீடுகளோட கண்டிப்பாக அது மேட்ச் ஆகுது இல்லைங்களா, அந்த சீன் தான் இது. முழுக்க வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணுவாங்க, ட்ரெயினில் போவாங்க, ட்ரெயினில் வருவாங்க. அதான் ட்ரெயின் ரொம்ப முக்கியமாக சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெயினை குறிக்கும் இந்த ராகு, ஓகேங்களா. ராகு வந்து வீனஸோட, அதாவது வீனஸ் வந்து சுவாதிலே இருக்கார், ராகுவும் வந்து அந்த 12ல் இருக்கார், ஓகேங்களா. அங்கே துலா வீட்டில் வந்து ராகு வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி போல தான் ராகுன்னு. ஸோ சனி உச்சம் பெறும் இடம் என்ன, துலா வீடு. ஸோ அங்கே ராகு இருந்த மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது எல்லா விதத்துலேயும் இந்த தில்வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே. ஸோ என்னுடைய ஜோதிட விளக்கங்கள் கேட்டு உங்களுக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளில் டிஎன்ஏ அண்ட் நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸு. ஆத்மகாரகா அந்த ஜெய்மினிலாம் வந்து அந்தளவுக்குள்ளே போய் நான் குழப்பில்லை, பிகாஸ் அது வேறு ஸ்ட்ரீம். நேரம் கிடைக்கும் பொழுது அதை பற்றியும் குட்டி குட்டியாக டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.